ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சின்னதாக ஒரு ரெசிபி பார்க்கலாமா? என்ன ரெசிபினா, இது கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒருத்தவங்க வெறும் மசாலாவிலே புளிக்குழம்பு வச்சுருவாங்க. நான் கொஞ்சம் அரைச்சி விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் தொளிச்சு வச்சுட்டு, அதை எப்பயும் போல் கறி குழம்பு செய்யணும் அந்த மாதிரி வணக்கி விட்டு தக்காளி ஒன்று போட்டுட்டு எல்லா மசாலா ஐட்டத்தையும் போட்டு கொஞ்சமாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் புளியும் ஊற வச்சுட்டு எப்பயும் போல் தாளிச்சு விட்ற மாதிரி தாளிச்சு விட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றி கத்திரிக்காயும் நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சு அதை போட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு இது பண்ணி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு உண்மையிலே சொல்கிறேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். வியாழக்கிழமை காலையில் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா சாப்பாடு, அதுக்கப்புறம் ரசம் வச்சுருந்தாங்க அம்மா. ரசமும் பீட்ரூட் இது மிளகாயெல்லாம் அரைச்சி வைக்கிற ரசம். ஒருத்தவங்க காரம் இல்லாமல் வைப்பாங்க, நாங்கள் காரமாக தான் சாப்பிட்றதுனால காரம் போட்ட ரசம். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் அம்மா வச்சுட்டாங்க. நான் எனக்கு பாப்பாவுக்கு என் ஹஸ்பண்டுக்கு முட்டைக்கோஸு கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர். பாய், டாட்டா. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க.